பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான மாலை ஜெபத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கான நம்ம பார்க்க போற காரியம் கண்களை குறித்து. கண்களை குறித்து நான் கத்துக்கிட்டு என்னங்க செய்ய போறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்முடைய கண்கள் ஒரு கர்த்தர் கொடுத்த ஒரு அழகான படைப்பு. கண்களை குறித்து வேதத்துல அவ்வளோ அழகான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல, அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. இந்த மாதிரி பல காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு நீதிமொழிகள்ல உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. நீதிமொழிகள் 4:24. கண்களை குறித்து தேவன் இவ்வளோ ஏன் சொல்லணும்? இன்னும் நிறைய விதத்துல கண்களை குறித்து அநேக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய கண்களுடைய சிற்றிப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கறது ஒரு கண்கள் அப்படின்னு தான் சொல்றோம். அதுக்குள்ள அந்த கண்மணி, அந்த கழுவிழி இருக்கு, கண்மணிகள் இருக்கு, அதை மூடுறதுக்கான கண் இமைகள் இருக்கு, இமைகள்ல முடிகள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்களை குறித்து பல காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளுக்கு கண்ணில் ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு சின்ன காயமோ இல்லை ஒரு தூசியோ பட்டா 2 கண்களுமே கலங்கக்கூடிய அளவுக்கு தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உறங்கணும்னா நீங்க 2 கண்ணை 3 நாள் தூங்க முடியும். ஒரு கண்ணில் வேலை பார்த்து ஒரு கண்ணில் நான் தூங்க முடியும்னா முடியாது. அந்த அளவு கண்களை குறித்து ஆண்டவர் அவ்வளோ பாதுகாப்பா ஏன் இருக்கிறாரு. அதே மாதிரி அநேக வாலிபர்களா இருக்கட்டும், அநேக பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், இடற ஒரே காரியம் கண்கள்ல தான். ஹல்லேலூயா. என்ன அவங்க மேக்ஸிமம் சயின்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, கண்கள் ஒருத்தர் நம்ம ஒரு காரியத்தை நம்ம அகைன் பார்க்கும் பொழுது, அகைன் அந்த விஷயத்தை நம்ம சிந்தையில ஏற்றும் பொழுது கண்களுக்கு அந்த வல்லமை இருக்கு. ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அப்படியே மனசுல பதிஞ்சிரும். நம்ம சிந்தையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஆயிடும். ஹல்லேலூயா. அப்படி ஆகும் பொழுது அந்த பாவத்தை செய்யக்கூடிய வழியில விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்ம நீரின்படி நடத்த விரும்புகிறார். அநேக வாலிபர்கள் இதனால விழுந்து போறக்கூடிய காரியங்கள் உண்டாகுது. ஹல்லேலூயா. எப்படி அதை ஃபேஸ் பண்றதுங்க? எனக்கு அவங்கள பார்க்கும்பொழுது எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இல்லை அந்த கண்கள் தவறான காரியங்கள் மூலமா அது எனக்கு திசை திருப்பக்கூடியதா இருக்கு. நான் அதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்கணும்னு தோணுது. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யணும்னு தோணுது. எப்படி அதை ஃபேஸ் பண்றது, உணர்வுகளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ற அநேகருடைய பிரச்சனைகள் இந்த காரியமா இருக்குது. உங்க கண்களை ஏசு ரத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க கண்களை ஏசு ரத்தத்தினால கழுவுங்க, தூய்மைப்படுத்துங்க. உங்களுடைய கைகளை ஒரு கரைப்பட்டா உடனே அதை போய் வாஷ் பண்ணணும் உங்களுக்கு தோணுது இல்லையா? இல்லை ஒரு துர்நாற்றமோ ஒரு காரியமோ உங்க கைகள் அதை தொட்டா உடனே ஐயோ நாற்றம் தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க போய் கை கழுவ வேண்டிய காரியம் உண்டாகுது இல்லையா? அதே மாதிரிதான் கண்களும். கண்களை கொடுத்து நம்ம அநேக நேரம் சிந்திக்கிறதே கிடையாது. கண்கள் பார்த்துச்சு முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம், ஆனா கண்டிப்பா அப்படி கிடையாது. அது சிந்தைக்கு கொண்டு போவோம். சிந்தை செய்கையா மாறும். ஹல்லேலூயா. அநேக தப்பு பண்ற காரியம் முதலாவது கண்களா அமையுது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் பாதையெல்லாம் வெளிச்சமா இருக்கும் தேவன் சொல்றாரு. உங்க பாதை வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி வெளிச்சமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு மூல காரணம் உங்களுடைய கண்கள் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களை வைத்து தேவன் உங்க வாழ்க்கையை கணிச்சு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். எனி டைம் எப்பவுமே ஒரு தீய சிந்தனையோட பெண்களை பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர். எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாரு. எந்த பண்ண வந்தாலும், புது பொண்ணோ பழைய பொண்ணோ தெரிஞ்ச பொண்ணோ தெரியாத பொண்ணோ எந்த பொண்ணா இருந்தாலும் பார்க்கக்கூடிய அசுத்தமான பார்வை உடையவர். அந்த பார்வைக்கு எவ்வளோ பெண்கள் இணங்கலாம். தவறான பெண்கள் உலகத்துல இருக்காங்க தான். இணங்கி போறதுனால மற்ற பெண்களையும் நல்வழியில் நடக்கிற பெண்களையும் தவறா பார்க்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு இதயத்துல, இவங்க வந்தாங்களே இவங்களும் நம்ம இஷ்டத்துக்கு இவங்களும் நம்ம இடம் கொடுப்பாங்கன்ற எண்ணத்தோட பார்க்கிற வழிகள் அவர் இருதயத்துல உண்டாகுது. ஒரு சில பண்ற தப்பால அநேக பெண்களுக்கு இது பாதிப்பை கொண்டாகுது. அவங்கள பார்த்து இவங்கள பார்க்க கூடாதுன்ற எண்ணத்தை அவருக்கு கொடுக்கல. இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்கு அந்த கிரியேட் பண்ற அந்த மைண்ட்ல ஒரு கிரியேட்டிவா அது உண்டாக்குது. ஹல்லேலூயா. எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்றது? அநேக வாலிபர்கள் அவங்க இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, உங்க கண்களை சுத்தப்படுத்துங்க.
ஒரு ஷர்ட்ல அழுக்காச்சுன்னா நம்ம துவைக்கிறது மாதிரி உங்க கண்களை இயேசு ரத்தத்தினால சுத்தப்படுத்துங்க. நம்முடைய தேவன் நம்மளுடைய பாவத்தை கழுவும்படி சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தி தீர்த்தார். ஹல்லேலூயா. அவர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாராம். இயேசு அதை பார்த்திருக்கீங்களா? ஆனா அநேகர் சொல்ற காரியம் என்னன்னா, அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. அவ்வளோ அழகான ரூபவதியான ஒரு முகத்தோடு அவர் இருக்கும் பொழுது அவர் காயங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சரீரத்தை கிழிக்கி ஒப்பு கொடுத்தார். அவர் ரத்தத்தெல்லாம் சிந்தி கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பை நினைச்சு உங்களுடைய இருதயத்தை உங்க கண்களையும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு ஜெபம். ஆண்டவரே, என் கண்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய ரத்தத்தினால் இருதயத்தையும் கண்களையும் கழுவுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு உங்க வாழ்வை சேவை பண்ண வல்லவரா இருக்கிறார். அநேக குடும்பங்கள் இதனால உடைஞ்சு போயிருக்கு. திருமணமானவங்க கூட இந்த மாதிரி பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டு தவறான வழியில போறாங்க. எனக்கு பிரியமான என் சகோதரி சகோதரியே, தேவன் ஒரு நாளும் அந்த வழியை விரும்புவதில்லை. உங்களை ஒப்பு கொடுங்க, தேவன் உதவி செய்வார். இந்த நாள் என்னோட ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளின் தகப்பனின் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய கண்களும் இருதயத்தையும் கூட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இயேசு ரத்தத்தினால கழுவுங்க, தூய்மைப்படுத்துங்க. செவ்வையாவும் தெளிவாகவும் பார்த்து நடக்க முடியும் நடைகளை பரிசுத்த பாதையில் நடத்தி உறுதிப்படுத்துங்க. உம்முடைய ஆவி அவர்களின் நல் வழியில் நடத்தும்படி வேண்டுகிறேன் சுவாமி. கண்களை கொடுத்த தேவ நீர், தகப்பனை பார்க்கும்படி கண்களையும் கேட்கும்படி செவியை கொடுத்த கர்த்தர் நீர், அதை நல் வழியில பயன்படுத்த அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க இருதயத்தை எல்லாம் கழுவுங்க. எவ்வளவு குடும்பங்கள் இதனால பாதிப்புகள் உண்டாயிருக்கு, எவ்வளவு கண்ணீர்ல எவ்வளவு குடும்பங்கள் இதனால பாதிப்புகள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்தின் பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பரிசுத்தமான ஜீவியமாய் வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உடைய கரத்தினால் தொட்டு ரட்சிங்க சுவாமி. அவங்க பரிசுத்தமா ஜீவிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகானமாக உண்மைக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமீன். God bless you.